சற்றுமுன் வெளியான தகவல். அதாவது தபால் அலுவலக ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் 2,00,000 ரிட்டர்ன்ஸ் தரும் அருமையான சேவிங்ஸ் பிளான். அதை பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணுங்க. தபால் அலுவலக ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தில் குறைந்த முதலீடு செய்ய விரும்புகிறவர்கள் மற்றும் மொத்தமாக டெபாசிட் செய்ய முடியாத முடியாத முடியாதவர்கள் இணையலாம். இந்த திட்டம் முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபத்தை வழங்குகிறது. இந்நிலையில் போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டம் குறித்தான முழுமையான தகவல்களை தற்போது பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் 1000-இல் சம்பாதித்தாலும் லட்சத்தில் சம்பாதித்தாலும் திட்டமிட்டு சேமிக்க வேண்டியது அவசியம். நிம்மதியான பிரச்சனையில்லாத எதிர்கால வாழ்வுக்காக சரியான திட்டங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய வேண்டும். அப்போதுதான் நல்ல லாபத்தை பெற முடியும். அப்படி குறைந்தளவில் டெபாசிட் செய்து நல்ல லாபத்தினை தரும் சேமிப்பு திட்டம் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம். இன்றைய காலகட்டத்தில் சம்பாதிக்கும் பெரும்பாலான மக்கள் ஏதேனும் ஒரு சேமிப்பு திட்டத்தில் பணத்தை போடுவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அவர்களுக்காகவே பலவிதமான சேமிப்பு திட்டங்கள் வங்கிகள், போஸ்ட் ஆபீஸ்கள், தபால் அலுவலகங்கள் செயல்படுத்தி வருகின்றன. இது போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு திட்டங்களில் இந்தியாவில் வசிக்கும் எவர் வேண்டுமானாலும் குறைந்த முதலீட்டில் சேமிப்பு கணக்குகளை துவங்கலாம். ஒரே நேரத்தில் மொத்த தொகையையும் முதலீடு செய்ய முடியாதவர்கள் போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் ஆடி திட்டங்களில் பணத்தை போடலாம். இந்த திட்டத்தில் குறைந்த முதலீடு செய்ய விரும்புகிறவர்கள் மற்றும் மொத்தமாக டெபாசிட் செய்ய முடியாதவர்கள் இணையலாம். தற்போது ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்திற்கு தபால் அலுவலகம் 6.7% வட்டி விகிதம் வழங்கி வருகிறது. போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தின் கீழ் குறைஞ்சபட்சமாக ரூபாய் 100 முதலீடு செய்து சேமிப்பு கணக்கினை துவங்கலாம். அதிகபட்ச வரம்பு என்பது கிடையாது. இத்திட்டத்தில் முதிர்வு காலமாக 5 ஆண்டுகள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மாதந்தோறும் சிறு தொகையை டெபாசிட் செய்து இந்த திட்டத்தில் நல்ல லாபத்தை பெறலாம். 5 ஆண்டுகள் மாதந்தோறும் சிறு தொகையை ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தில் முதலீடு செய்யலாம். முதலீடு செய்தால் வட்டி வருமானமாக கிடைக்கும். 5 ஆண்டுகளுக்கு மாதம் ரூபாய் 2,800 முதலீடு செய்யும் போது மொத்தமாக டெபாசிட் செய்யப்பட்ட தொகையாக ரூபாய் 1,68,000 இருக்கும். இதற்கு 5 ஆண்டுகளில் 6.7% வட்டி விகிதத்தில் ரூபாய் 31,824 கிடைக்கும். இதனையடுத்து மொத்த முதிர்வு தொகையாக ரூபாய் 1,99,824 கிடைக்கும். இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்யப்பட்ட தொகை பாதுகாப்பாகவும் அத்துடன் நிலையான வருமானமும் கிடைக்கும். இத்திட்டத்திற்கு கூட்டு வட்டியும் கிடைக்கும். டெபாசிட் செய்யப்படும் தொகையை பொறுத்து லாபம் மாறும். இந்த திட்டத்தில் மாதந்தோறும் ரூபாய் 100 முதலீடு செய்யலாம் என்பதால் போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்திற்கு எவர் வேண்டுமானாலும் கணக்கு துவங்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் PF பயனாளர்களுக்கு நல்ல செய்தி வந்துள்ளது. அதாவது வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் வைப்பு நிதி உங்கள் அருகில் என்ற தலைப்பில் குறைதீர்க்கும் முகாமினை நடத்தி வருகிறது. இது குறித்து PF பயனாளர்களுக்கு குட் நியூஸ் ஒன்று வெளியாகியுள்ளது. அதாவது PF தொகை அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது. ஊழியர்களின் எதிர்கால வாழ்வுக்காக இந்த தொகை முதலீடு செய்யப்படுகிறது. ஒரு ஊழியர் பணிபுரியும் நிறுவனத்தின் முதலாளியின் பங்களிப்பில் இருந்தும் ஒரு ஊழியர் பெரும் சம்பளத்திலும் ஒரு பங்கு PF தொகையாக சேமிக்கப்படுகிறது. ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதியில் அவ்வப்போது மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் PF பயனாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகிறது. ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் PF பணம் மிகவும் உதவிகரமாக உள்ளது. ஊழியர் வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியர் சேமிப்பு திட்டத்தின் கீழ் PF தொகை டெபாசிட் செய்யப்படுகிறது. அதேபோல ஊழியர்களின் எதிர்கால வாழ்வுக்காக அவர்கள் வெறும் மாதம்
சம்பளத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கும் அத்துடன் ஊழியர் பணிபுரியும் நிறுவனங்களில் இருந்து பெறப்படும் பணமும் பிஎஃப் அக்கவுண்டில் சேமிக்கப்படுகிறது. இந்நிலையில் பிஎஃப் பயனாளர்களுக்கு உதவிடும் வகையில் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக வருங்கால வைப்பு நிதி கமிஷனர் ஒன்று எம்எஃப் வாசி அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இதில் கூறப்பட்டுள்ளதாவது: வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் வைப்பு நிதி உங்கள் அருகில் என்ற தலைப்பில் குறைதீர்க்கும் முகாமினை நடத்தி வருகிறது. அந்த வகையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, திருப்பத்தூர் மற்றும் காரைக்கால் ஆகிய 10 இடங்களில் 28ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5:45 மணி வரை குறைதீர்க்கும் முகாம் நடைபெற உள்ளது. சென்னையில் தேனாம்பேட்டையில் உள்ள நீதிபதி பயிஸ் அகமது மகளிர் கல்லூரியில் முகாம் நடைபெற உள்ளது. மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெள்ளானூரில் உள்ள செலிபிரிட்டி பேஷன்ஸ் நிறுவனம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் ஆராய்ச்சி மையம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள ராஜேஸ்வரி மகாலிலும் குறைதீர்க்கும் முகாம் நடக்க உள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்பும் உள்ளவர்கள் இந்த ஒரு வெப்சைட் இந்த இணைப்பு மூலமாக கூகுள் படிவத்தில் உங்களின் விவரங்களை பதிவேற்றம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஎஃப் கணக்கு வைத்துள்ளவர்கள், ஓய்வூதியம் பெற்றவர்கள் மற்றும் நிறுவன முதலாளிகள் இந்த முகாமில் பங்கேற்று தங்களின் குறைகளை தெரிவிக்கலாம். அவை உடனே நிவர்த்தி செய்யப்படும். எனவே பிஎஃப் கணக்கு வைத்துள்ள உறுப்பினர்கள் இந்த முகாமில் பங்கேற்று பலன் பெறலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.